வெல்கம் பேக் டு மை சேனல் ஹைரஸ் கனெக்ட். இந்த வாரம் நம்ம சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஒரு ஆர்கனைசேஷனல் சேஞ்ச் உங்களுக்கு ரொம்ப அன்ஃபேவரபிளா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். நீங்க ஒரு சேஞ்சை அன்ஃபேவரபிள் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களோட கரண்டான பெனிஃபிட்ஸ்க்காகவும் ஒரு ஷார்ட் டேர்ம் கம்ஃபர்ட் ஜோனுக்காகவும் மாத்திரம் அப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை தப்புன்னு தான் சொல்வேன். பிகாஸ் when an organization implements a change, அவங்க ஒரு எம்ப்ளாயோட பெனிஃபிட்ஸ், அட்ரிஷன் வந்தா என்ன செய்யறது, ஒரு ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், எம்ப்ளாயி வெல்ஃபேர், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆட்ரிபியூட்ஸையும் டெஸ்ட் கேசஸையும் ரன் பண்ணி பார்த்துட்டு தான் அந்த சேஞ்சை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண சேஞ்சில் நீங்கள் அனலைஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா உங்களோட கரியர் க்ரோத்தோட ஆட்ரிபியூட்ஸ் லேர்னிங்க்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுதோ அதே அளவுக்கு உங்களோட ஃபியூச்சர் கோல்ஸுக்கும் அது ஹெல்ப் பண்ணுதா அப்படின்னு பார்த்து அனலைஸ் பண்ணணும். அப்படி அனலைஸ் பண்ணும் போதும் அது உங்களுக்கு அன்ஃபேவரபிளாக ஃபீல் ஆகுது, ஐ வாண்ட் டு குவிட் மை ஜாப் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா என்னோட பர்சனல் அட்வைஸ் என்ன அப்படின்னா இந்த ஜாபை நீங்கள் ஏன் சூஸ் பண்ணீங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் நினச்சி பாருங்க. அண்ட் தென் பில்ட் அ ஸ்ட்ராங் ரெசிலியன்ஸ். உங்களோட கரியர் பார்த்த ப்ராப்பராக கிராஃப்ட் பண்ணி அதுக்கு தேவையான ஸ்கில்ஸை நீங்க அப்ஸ்கில் பண்ணிட்டு ஒரு கரெக்டான ஜாபை கிடைச்ச பிறகு நீங்க இந்த ஜாபை விடுறது ரொம்பவே அட்வைசபிள்னு நான் சொல்வேன். அப்படி உங்களுக்கு கிடைக்கிற ஜாப்ல இப்போ நீங்க அன்ஃபேவரபிள்னு ஃபீல் பண்ண எந்த சுச்சுவேஷனும் திரும்ப வராம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்க முழு மூச்சோட ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட அட்வைஸ். With this, we come to the end of change management training. Next week, next ஒரு எபிசோடோட உங்களை வந்து மீட் பண்றேன். To continue the learning journey with us, like, follow, share, subscribe and stay tuned with us.